2025 ஐபிஎல் போட்டிக்கு 3 பந்துகளை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது பிசிசிஐ. நான் டாஸ் போட வரும்போதும் பேட்டிங் செய்யும் போதும் அதுவும் இல்லாம கிரவுண்ட்ல நீல நிற ஜெர்சியை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்பு கோரிக்கை வைத்திருக்கிறார் மும்பை கேப்டன் ஹார்திக் பாண்டியா. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சாம்சன் ஒன்னியும் கேப்டன் இல்ல, 23 வயதான ரியான் பராக் தான் அந்த அணிக்கு கேப்டன். இந்திய அணிக்கு 58 கோடியை பரிசளித்திருக்கிறது பிசிசிஐ. ஐசிசி மறுத்த விதியை பிசிசிஐ செயல்படுத்த முன்வந்திருக்கிறது. யார் சொன்ன விதின்னு கேக்குறீங்களா? நம்முடைய ஃபாஸ்ட் பவுலர் ஷமி. பாக்கியலட்சுமி சீரியல்ல இருக்கக்கூடிய இனியா என்கிற நேகா அவர்கள் ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங் ஸ்டார் வீரரான ஒருத்தர் கூட காதல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒருவர் யாருன்னு தெரியணுமா? நம்முடைய பத்திரானா. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையா பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஐபிஎல் 2025 போட்டி தொடங்க இருக்கிறது. தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விதியை அமுல்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ முடிவு செய்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஐசிசி செயல்படுத்தாமலேயே பிசிசிஐ செயல்படுத்த காரணம் என்னவோ? ஏன்னா நம்ம கிட்ட அதிகமா பணம் இருக்கிறது, நாம சொல்றதுதான் ஐசிசி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் விமர்சனம் வைத்தார்கள். அந்த வகையில தான் இவங்க வைக்கிற அனைத்து விதிகளும் இப்பொழுது ஐசிசி ஏற்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுந்திருக்கிறது. ஏன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 3 பால்களை பயன்படுத்துகிற ஒரு விதியை பிசிசிஐ கொண்டு வரப்போகிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2 மேட்ச் நடக்கும் பொழுது மாலை நேரத்துல ஒரு மேட்ச் நடக்கும், இரவு நேரத்துல ஒரு மேட்ச் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது இரண்டாவது மேட்ச்ல பனிப்பொழிவு பொழிக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த பால் புல்லுல உருண்டு ஓடும் பொழுது மழையில நனைஞ்சு கொஞ்சம் வெயிட் ஆகிடும். அப்படி வெயிட் ஆயிடுச்சுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்பின் ஆகுமா, அவர்களால போட முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கும். ஆகையினால தொடக்கத்துல நம்ம பேட்டிங் எடுத்துட்டோம்னா அதிரடியா ஆடி முடிச்சிடலாம், அவங்களால செகண்ட் ஹாஃப்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி நாம விதியை மாத்திட்டோம்னா, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல 11வது ஓவர்ல அந்த புதிய பந்தை எடுத்து வர திட்டத்தை இந்த பிசிசிஐ செயல்படுத்தி இருக்கிறது. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் கேட்கணும், இந்த மாதிரி பால் நிறைய நனைஞ்சு இருக்குது, சோ எங்களால ஸ்பின்னர்ஸால பால் ஸ்விங் பண்ண முடியாது, ஃபாஸ்ட் பவுலராலையும் ஸ்விங் பண்ண முடியாது, ஆகையினால எங்களுக்கு பாலை மாத்தி தர முடியுமான்னு கேட்டா அதுக்கு அம்பையர் ஒத்து போகணும். ஆமா, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது, ஈரப்பதமும் அதிகமா இருக்கிறது. 4 மணிக்கு நடக்கின்ற போட்டிக்கு இந்த விதி அப்ளை ஆகாது. ஏன்னா 4 மணிக்கு பனிப்பொழிவும் பொழிய போவதில்லை, அதே மாதிரி ஈரப்பதமும் அதிகமாக இருக்க போவதில்லை. அப்படி இருக்கிற தருணத்துல இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 11வது ஓவருக்கு மேலதான் புதிய பந்தை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அந்த விதி கேப்டனால அங்கீகரிக்கப்பட்டு அம்பையரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அமுல்படுத்தப்படும். ஏன்னா இந்த இடத்துல பேட்டிங்கும் போலிங்கும் ஒரே சமநிலையில இருக்கணும். இங்க என்ன ஆகும்னா, ஈரப்பதம் பொழிஞ்சிருச்சு, ஆகையினால இப்ப பால் போட முடியாது, அவர்களால பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும், அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் மொத்தம் ஒழிக்கணும். அதே மாதிரி சமநிலையில இருக்கணும். பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி, டாஸ் விழுந்தா இதை தான் எடுக்கணும், இதை தான் எடுக்க கூடாதுன்னா இல்ல, எதை எடுத்தாலும் ஒரே நிலையில தான் இருக்குன்ற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பிசிசிஐ இந்த விதியை எடுத்து வருது. ஆனா ஐசிசி இதை ஏற்குமா? இப்ப இது முடிஞ்ச உடனே, ஏன்னா இந்த இடத்துல அதிகமா அதாவது பெருசா பார்க்கப்படுகிற ஒரு கோப்பை இந்த லோக்கல் மேட்ச்ல எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் தான். உலக நாடுகள்ல எவ்வளவு இடத்துல நடக்குது, ஆனா எல்லாருமே போக்கஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் தான். ஏன்னா இப்ப பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கூட அந்த இடத்துல கூட பிரச்சனை நடந்தது. நாங்க வைக்கிற நேரத்திலே நீங்க ஏன்டா வைக்கிறீங்கன்ற கேள்வி கூட எழுந்தது. அவங்களோட லீக் நடந்தாலும் அதுல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இங்க கூப்பிட்டா, அதாவது காயம் ஏற்பட்டு போச்சு ஒரு வீரருக்கு, அவங்க வெளியே போறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பாகிஸ்தான் கிரிக்கெட் லீக் விளையாடும் போது அதுல இருந்து ஒரு வீரரை இங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோ ஏதோ ஒரு அணி கூப்பிடுனா உடனே வந்துடுவாங்க. ஏன்னா அங்க நடக்கிறதே இந்த இடத்துல ஒரு பிளேயர் வாங்குற அமௌண்ட்டுக்கு தான் அங்க நடக்குது அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் லீக். ஆனா இந்த இடத்துல ஒரு வீரரே அந்த தொகையை வாங்கிடுவார். ஆகையினாலதான் இது பணக்கார ஒரு கிரிக்கெட் லீகாக பார்க்கப்படுகிறது. இந்த விதி அமல்படுத்தினா அது ஐசிசி ஏற்குமான்றது இங்க ஒரு கேள்விக்குறிதான். அதே மாதிரி ஷமி அவர்கள் ரிவர்சிங் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும், அதை சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே சொல்லியிருப்பாரு ஷமி அவர்கள். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, எச்சில் தடவி ஒரு பக்கம் ஈரப்பதத்தை உண்டாக்கி ஒரு பக்கம் அந்த ரிவர்ஸ் ஸ்விங்க பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் பண்றதுக்கு அவர் சாம்பியன்ஸ் ஆஃபீஸ் சொன்ன போதே அவங்க ஏத்துக்கலாம். ஆனா பிசிசிஐ இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்டன்களை மொத்த பேரி ஒன்னு சேர்த்து அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறமா நாங்க செயல்படுத்தலாம். ஏன்னா அதிகமா யார் கை தூக்குறாங்களோ, அதிக கேப்டன்கள் கை தூக்கிட்டாங்கன்னா ஓகே, நம்ம அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொரோனா வந்த காலத்துல எச்சில தடவக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. ஷமி அவர்களுக்கு ரிவர்ஸ் ஸ்விங்னா அருமையா வரும். அந்த ஒரு காரணத்தினால் அந்த விதி எடுத்துட்டு வந்தா ரிவர்ஸ் ஸ்விங் அழிந்து
போகாம இன்னைக்கு கூட நிலைச்சு நிற்கும். சோ பிசிசிஐ இதை கண்டுக்கணும்னு சொல்லிட்டு முதலே சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஐசிசி ஏத்துக்கணும்னு சொன்னாரு. ஆகையினாலதான் ஐசிசி மறுத்து போன ஒரு விதியை இந்த இடத்துல பிசிசிஐ எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. இப்படி பிசிசிஐ எடுத்துட்டு வந்துட்டா கண்டிப்பா அதை அடுத்த வருடமே ஐசிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இது மட்டும் இல்லங்க, இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 58 கோடி பரிசளிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் டிராஃபி இந்திய அணிக்கு. இதுக்கு முன்னாடி 2024 அந்த T20 வேர்ல்டு கப் அடிச்சதுனால 128 crore கொடுத்தாங்க. அதை பயிற்சியாளர் பிளேயர்ஸ் எல்லாருமே பிரிச்சு எடுத்துட்டாங்க. அது என்னென்ன தொகையில பிரிச்சு எடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 58 கோடி எப்படி பிரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நம்ம ஒரு மேட்ச் கூட, அதாவது அன்பீட்டன், அந்த தோல்வியே இல்லாமல் வெற்றி மட்டுமே அடைந்திருக்கிறோம். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த 58 கோடி. ஏன்னா இது சிறு தொடர்ல, அது மிகப்பெரிய ஒரு ஐசிசி தொடர். அதுவும் இல்லாம ஒரே வருஷத்துல 2 ஐசிசி தொடர்களை நாம பெற்றிருக்கிறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னு தானடா சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 மட்டும் தான் பெற்றிருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா மகளிர் உலக கோப்பை அண்டர் 19 ஐசிசி நாம தான் வாங்கி இருக்கிறோம். அந்த வகையில ரெண்டுத்துமே கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இந்த பிசிசிஐ தலைவர் யார் பின்னி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லி இருக்கிறார். எல்லா அணிகளுக்கும் இங்க கேப்டனை தேர்வு செய்தாச்சு. ஐபிஎல் நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளுக்கும் கேப்டன் ரெடி ஆகியாச்சு. அதனால எல்லாருமே சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சஞ்சு சாம்சன் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதற்கான காரணம் அவங்க அந்த அணியிலிருந்து அவர் தூக்கி எறியப்படவில்லை. ஒரு பக்கம் அவருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. இங்கிலாந்து T20 தொடர்ல காயம் ஏற்பட்டதனால அவர் அதிக மேட்சுகளை கீப்பர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேசிய அளவிலான அந்த அகாடமி சொல்லி இருக்கிறது. ஆகையினால அவர் இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் செல்வார். அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கேப்டனை சூஸ் பண்ணோம். 5 வருஷமா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல விளையாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ரியான் பராக் தான். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 23 வயசுல, ரொம்ப சின்ன வயசுல ஐபிஎல் போட்டிகள்ல கேப்டனாக இருக்கக்கூடிய முதல் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியான் பராக் தான். அதுவும் இல்லாம பயிற்சி போட்டியில 64 பாலுக்கு 144 ரன்களை அடித்து 10 பவுண்டரி 6 6 குவிச்சிருப்பாரு. இதன் அடிப்படையில் 5 வருஷமா டிராவல் பண்ணிருக்கிற அவரு இத கேப்டனா செயல்படக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும். அதுவும் இல்லாம லோக்கல்ல அசாம் அணிக்கு கேப்டனா செயல்பட்டு இருக்கிறாரு. சோ லீட் பண்ற திறமை அவருக்கு இருக்கும் சொல்லிட்டு தான் ராஜஸ்தான் அணி நிர்வாகமே அவரை கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் அவர்கள் விளையாடாமலாம் போகல. அந்த அணி அந்த கேப்டன் பதவியிலும் தூக்கல. இருந்தாலும் காயம் காரணமாக இம்பாக்ட் பிளேயராக வெறும் பேட்டிங் மட்டும் தான் செய்ய போறாரு. கீப்பர் பண்ணவே போறது இல்ல. இது இன்டர்நேஷனல், அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிசிசிஐல இருந்து வந்த அறிக்கை. ஆகையினாலதான் அவரால் விளையாட முடியல. பேட்டிங் மட்டும் விளையாடுவார். ஐபிஎல்னாலே கண்டிப்பா ஹார்திக் பாண்டியாவோட இஷ்யூ இருந்தே தீரும். அதுவும் 2024 சொல்லவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி 2023 24 குஜராத் டைட்டன்ஸ்க்கு கோப்பை வென்று கொடுத்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனார். நல்ல பெருமையான விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல 5 முறை கோப்பை வென்றிருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை தவிர்த்து விட்டு நான் என்ன கேப்டனா போட்டாதான் நான் மும்பை அணிக்கு வருவேன்னு சொன்னதுனால அவர் மேல ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் அவர் டாஸ் போட வரும்போது, பேட்டிங் செய்யும் போது, ஃபீல்டிங்ல மிஸ் செஞ்சார்னா அங்க எழுந்துச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே அவருக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனா இப்போ ஒரு இன்டர்வியூல ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, என் கூட 3 கேப்டன், அதாவது சாண்டனர், பும்ரா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், இந்த மாதிரி 3 கேப்டன் இருக்கிறாங்க. என் தோல் மேல கை போட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இனி எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா T20 2024 வேர்ல்டு கப்பை வென்றெடுத்து அவங்க மனசுல நல்லா இடம் பிடிச்சாரு. ஆடியன்ஸ் மனசுலயும் இடம் பிடிச்சாரு. ஏன் ஹார்திக் பாண்டியன் கத்த வச்சாரு. இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் உண்டாக்குனாரு. ஆனா பல விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் அவர் வாழ்க்கையில நடந்திருந்தாலும் இப்ப இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறார்னா, கத்துங்க, எனக்காக கத்துங்க, நான் டாஸ் போட வரும்போது கத்துங்க, பேட்டிங் ஆடும்போது கத்துங்க, 6 அடிச்சா கத்துங்க. ஏன் ஸ்டேடியம் முழுக்க நீல நிற அணிகள் மட்டும், அதாவது நீல நிற ட்ரெஸ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெம்பிடணும், மும்பை இந்தியன்ஸோடைய ட்ரெஸ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெம்பிடணும்னு சொல்லிட்டு அன்பு கோரிக்கையை ரசிகர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு அன்பு கோரிக்கையா வச்சிருக்கிறாரு. அந்த வகையில மனுஷன் போன முறை மன அழுத்தத்துக்கு உண்டாகி கடைசி நிலைக்கு மும்பை அணியை எடுத்து போனார். ஆனா உண்மையாக சொல்ல போனா மும்பை அணியினுடைய டார்கெட் என்ன தெரியுமா? அடுத்த கேப்டனை சூஸ் பண்ணணும்ன்றதுதான் உண்மையான ஒரு கோரிக்கை. ஆகையினாலதான் ஹார்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல ரோஹித் சர்மா ஓய்வு பெற போகிறார். ஆகையினால அடுத்த கேப்டனை சூஸ் செய்வது, அடுத்த சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பது மும்பை அணியினுடைய வேலை. ஆகையினாலதான் அவரை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில ரசிகர்கள் ரோஹித் சர்மாவுக்கும் ரொம்ப பகிரங்கமான ரசிகர்களும் இருப்பாங்க. அவருக்கு தெரிவிச்சுட்டு எப்படி தோனி அவர்கள் விட்டு கொடுத்து ருத்ராஜ் வந்தாரோ அந்த மாதிரி இவரும் விட்டு கொடுத்து அவர் வந்திருந்தா அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி மாறுதலாக எனக்கு நீங்க கேப்டனா கொடுத்தாதான் நான் வருவேன், ஆகையினால ரோஹித் சர்மாவுடைய கேப்டன் பறிக்கப்பட்டது என்ற விமர்சனம் எழுந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய விமர்சனங்களும் கோஷங்களும் ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக எழுந்தது. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. இந்த முறை கண்டிப்பா மும்பை அணி கப்ப வெல்லும் சொல்லிட்டு ஹர்பஜன் சிங் கூட சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும்.
இன்னொரு ஐபிஎல் பிரச்சனை, அதாவது ஸ்டார் வீரர்னு சொல்லக்கூடிய பத்திரானா மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, அதற்கான விளக்கம் நேஹா அவர்கள் கொடுத்துட்டாங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியான்னு சொல்லக்கூடிய நேஹா அவர்கள் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவங்க ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த சீரியல்ல, அது பயங்கரமா ட்ரோல் ஆயிருக்கும். ஆகையினால இவங்களும் பத்திரானாவை லவ் பண்றாங்க, இவங்க வந்து டேட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்தது. ஆனா இனியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி நான் யாரையும் காதலிக்கல, கூட நடிக்கிறவங்க கூட நான் அந்த மாதிரி காதலிக்கல, யாரையும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஹா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பத்திரானா அவர்கள் ஒரு ஸ்டார் வீரர், அந்த இடத்துல மலிங்கா மாதிரி ஒரு ஸ்டைல்ல போட்டு விக்கெட்டை பொறுக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரரை கம்பேர் பண்ணி அவங்க கூட மிங்கிள் பண்ணி பேசும்போது இன்னும் வந்து ட்ரால் ஆவாங்கன்னு சொல்லிட்டா, இல்ல இன்னும் பெரிய ஆள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நேஹா அவர்கள் அதை மறுத்திருக்கிறார். அதுவும் இல்லாம இது அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்களா இல்லையானே தெரியல. இந்த இடத்துல என்ன எழுப்புறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே மேட்ச் கண்டிப்பா இந்த முறை சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பதற்கு நேஹா அவர்கள் வருவார்கள், பத்திரானாவை சந்திப்பார்கள் சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறாங்க. அவங்க வராங்க வரல, அது அவங்களோட விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன செய்ய போகிறது, சிஎஸ்கே அணி என்ன செய்ய போகிறது, ஆர்சிபி முக்கியமா என்ன செய்ய போகுது, இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் இந்த ஐபிஎல் டிராஃபில என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்திருந்து இனி ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.